Hi friends, welcome to Mashallah Taslan channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பர் டேஸ்டியான dry mutton chop மசாலா ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. சோ வாங்க எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த dry mutton chop மசாலாக்கான ஒரு இன்ஸ்டன்ட் மட்டன் மசாலா பவுடர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவு முழு மல்லி, 2 டேபிள்ஸ்பூன் சீரகம், ஒரு பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய், ஸ்டார் அனீஸ்லேருந்து 2 துண்டு பிச்சு எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு மசாலா ஸ்மெல் வர்ற வரைக்கும் இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்துட்டு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி நம்ம இதை ஆற விட்டுடலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வச்சு அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து விட்டுக்கலாம். இப்போது 2 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வந்துட்டு வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து இப்போ நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் சாப் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். கறி இதில் சேர்த்துன அப்புறமா நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி விடலாம். கறி வந்து நல்லா வந்து கலர் வந்து மாறும், வெந்து கலர் மாறும். அது வரைக்கும் நம்ம நல்லா வந்து வதக்கி விடலாம். கறி வந்து இந்த மாதிரி நல்லா கலர் மாறின அப்புறமா இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு வந்து தட்டுனதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இதையும் வந்து நம்ம வதக்கி விட்டுடலாம். அடுத்ததாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ண மசாலா வந்து அப்படியே ட்ரை ஆகிட்டே இருக்கும். அந்த டைம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி தெளித்து விட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள். இது வந்து கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கறி வந்து வேக வச்சிடலாம். அதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நான் 1.5 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்து வந்து 4லேருந்து 5 விசில் வந்து விட்டு எடுத்துடலாம். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு விசில் போட்டுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம வச்சுருக்கிற மசாலா பவுடர் வந்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போ 4லேருந்து 5 விசில் வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி லைட்டாக வந்து கிரேவியோடு இருக்குது. இந்த கிரேவி வந்து நல்லா வந்து நம்ம சுண்டுற வரைக்கும் இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லாவே வந்து ஃப்ரை பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் அளவு தயிர் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மட்டன் மசாலா பவுடர் இருக்கு இல்லையா, அது வந்து 2.5 டீஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன். மசாலா பவுடர் சேர்த்துன அப்புறமா இதை நல்லா நம்ம வந்து வதட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நல்லா ஃப்ரெஷ்ஷான நல்லா கொத்தமல்லி இலை வந்து சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான மட்டன் சாப் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் மட்டன் சாப் வாங்கும்போது இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறது கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye bye. Thank you.